படம் சுத்தமாக நல்லாவே இல்லை ப்ரோ. ஏன் தான் போனமோனே ஆயிடுச்சு ப்ரோ கடைசி வரைக்கும். இது ஹாரர் மூவி அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது ப்ரோ. அது எதுக்கு தான் பார்த்தோமேன்ற மாதிரி ஆயிடுச்சு கடைசி. பிடிக்கல படத்தில் படமே பிடிக்கல ப்ரோ. மியூசிக் சாங் இந்த மாதிரி அதுதான் இதோ போகுது ப்ரோ. அவங்க தூங்குறாங்க ப்ரோ தேட்டரில். ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரியே இல்லை ப்ரோ. சரி ஓகே. இது திவ்யா பாரதி வந்து மறுபடியும் வந்து பேச்சுலருக்கு அப்புறம் கூட நடிச்சு வேஸ்ட் தான் ப்ரோ நடிச்சது. First half was boring, second half was interesting. படம் நல்லா இல்லை ப்ரோ. ஏதோ ஓகே பார்க்கலாம். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தீங்க? ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்கேரி மூவியாக இருக்கும் அந்த மாதிரி பார்த்தது. ஹாரர் மூவியாக இருக்கும். செகண்ட் ஹாஃப் தான் அந்த மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் எதுவும் அந்த அளவுக்குலாம் சொல்கிறது. எப்படி போச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்? அப்படியே ஒரு ஃபுல்லாக இருட்டாகவே இருக்குது படம் ஃபுல்லாக. அப்படியே ஒரு மாதிரி. மற்றபடி ஓகே தான். மியூசிக்லாம் எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாம் ஜி பிரகாஷ் நடிச்சிருக்காங்க. ஃபேண்டசி ஹாரர் மூவி என்ன மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் வந்து மாற்றி பண்ணியிருக்கலாம்? அவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்டோரி வைஸ்லாம் கொஞ்சம் எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கலாம். பேச்சுலருக்கு அப்புறம் திவ்யா பாரதி கூட ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்டிங் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் சின்ன வராங்க. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் வராங்க. கொஞ்சம் பயம் வந்துச்சா ஹாரர் மூவி? அந்த அளவுக்குலாம் சொல்கிற அளவுக்கு அது இல்லை. சும்மா 1-2 சீன் ஒன்றே இதாக இருக்கும், அவ்வளோதான். மட்டும் ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. அது வந்து அப்ரிஷியேட் பண்ணலாம். மியூசிக் எப்படி இருந்துச்சு? மியூசிக்லாம் சூப்பராக இருக்குது. ஒன் டைம் வாட்சபிள் மூவியா? ஒன் டைம் பார்க்கலாம். ஓகே தான் ப்ரோ. அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. ஓகேவாக இருந்துச்சு படம். இந்தமாரி நிறையா பழைய கதை பார்த்துருப்போம்ல. எம்ஜிஆருக்கு படம்லாம் கடலில் போய் கொள்ளையடிக்கிறேன், தங்கத்தை தேடுறேன்னு சொல்லிட்டு போவாங்க. அதேமாரி இவர் வந்துட்டு துரோகம் அந்த ஒரு கான்செப்டாக வச்சு பண்ணிருக்காங்க. பழைய கதை தான். ஆனால் மியூசிக் ஓகே, ஆக்டிங் எல்லாம் ஓகே, சினிமாட்டோகிராஃபி ஓகே. கதை கேவலமாக இருந்துச்சு. கதை நல்லாவே இல்லை. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க? அதான் ப்ரோ, நல்லா அட்வென்ச்சராக இருக்கும்னாங்க. பட் ஆனால் செகண்ட் ஹாஃபில் தான் அந்த அட்வென்ச்சருக்குள்ளேயே போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செம்ம ஸ்லோ, பழைய கதை தான். கதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், கதையும் அவ்வளோவா இல்லை. ஆல்ரெடி பார்த்த கதை தான். என்ன விஷயம் நல்லா இருந்துச்சு படத்தில்? இதான் இந்த விஎஃப்எக்ஸ் நல்லா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபிலாம் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. மியூசிக் ஓகே, ஆக்டிங்கும் ஓகேவாக இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்கலாம். கதையில் இன்னும் கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். காமெடி அந்த மாதிரி காமெடிலாம் அவ்வளோ படத்தில் சிரிப்பே வரல எனக்கு. வரல. ஜி பிரகாஷ் எப்படி பண்ணியிருக்காரு? ஜி பிரகாஷ் ஓகே. ஆனால் 25th படமாக இதை சூஸ் பண்ணது தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளோவா அந்த அளவுக்குலாம் இல்லை. எந்த ஆடியன்ஸ் கிட்ட படம் செட் ஆகும்? நிறையா காமன் ஆடியன்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்குலாம் பிடிக்குமா தெரில. பட் ஆனால் ஓரளவுக்கு ஓகேவான படம் ப்ரோ. ஸ்டோரி எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தாங்கன்னா இருக்காது. ஒரு விஷுவலாக பார்க்கணும், என்ஜாய் பண்ணி வரணும்னு பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு படம்? எனக்கு ஓகே தான் ப்ரோ. அவ்வளோலாம் இல்லை, படம் கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணணும்னு பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வர ஒரு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. மற்றபடி படம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு? செகண்ட் ஹாஃப்? ரெண்டுமே என்ன ஒரு மாதிரி. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேட்டாக வந்தோம், ஒரு 1/2 hour போயிடுச்சு. மற்றபடி ஒன்றும் இருக்கும். ஓகே. என்ன பிடிச்சிருந்துச்சு படத்தில்? படத்தை என்ன கொஞ்சம் புதுசாக இருந்தது, மற்றபடி வரது வரல. ஓகே. ஃபேண்டசி மூவி கரெக்டாக விஎஃப்எக்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்களா? அதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தோம். படத்தில் ஹைலைட்னா என்ன விஷயம் சொல்லுங்கள்? ஹைலைட்னா எல்லோரும் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அது ஸ்டோரி கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே நல்லா மாற்றி எழுதியிருந்தாங்க. அது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. மற்றபடி டிஃப்ரெண்ட்டாக எதனா ட்ரை பண்ணியிருக்காங்களா? அதெல்லாம் எதுவும் தெரியும். ஹாரர் மூவி பயம் இருந்துச்சு அப்புறம்? ஹாரர்னு இல்லை, த்ரில்லரு. ஹாரர் பேஸ்டு தானா, ஆனால் கொஞ்சம் நல்லா புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. இன்னும் புதுசாக இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் தான். சி அட்வென்ச்சர்னு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இருக்கேன். ஸோ பார்க்கலாம். எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருந்துச்சு படம். செகண்ட் ஹாஃபில் இருந்தால் சி அட்வென்ச்சர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி? ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கதையை எலபரேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக தான் அவரை எலிமிச்சு எல்லாமே. ஓகேவா இருந்ததா படம்? இது காமெடி அந்த மாதிரி இருந்துச்சு? காமெடிலாம் இல்லை ப்ரோ. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கதை சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாமே ஹாரர் எலிமெண்ட்ஸ் மட்டும் எடுத்து போயிருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் பண்ணிச்சா? ஃபுல்ஃபில்லாம் பண்ணல, பட் மேக்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருந்துச்சு. சாங்ஸ், மியூசிக் அந்த மாதிரி சாங்ஸ் வந்து தேவையில்ல தான் படத்துக்கு. ஓகே தான். இன்னும் பெட்டராக பண்ணிருக்கலாம். என்ன விஷயம் பெட்டராக பண்ணிருக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அந்த ஹாரர் எலிமெண்ட்ஸ்லாம் முன்னாடி எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். அது அவ்வளோ பெருசாக எலாபரேட் பண்ணி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஓவராலாக படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு, வந்து பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது, நல்லா எடுத்திருக்காங்க. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? இல்லை, எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சும்மா பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு தான் பார்த்தோம். எப்போவுமே ரோல் என்ன படத்தில்? ஜிவிஎமோட ரோல் அவன் தான் எப்போ போல் மெயின் கேரக்டர் ரோல் தான். அவர் சுற்றி தான் எல்லாமே நடக்கும். அவர் தான் படத்துலேயே. ஓகே. என்ன விஷயம் பிடிச்சிருச்சு படத்தில்? படத்தில் த்ரில்லர் ஜானர் நல்லாயிருக்கும். செகண்ட் ஹாஃப் தான் படம். ஃபஸ்ட் ஹாஃப் சும்மா வேறு ஜானல் எங்கேயும் எடுத்துகிட்டு இருப்பானுங்க. செகண்ட் ஹாஃப்லேருந்து தான் ஸ்டோரிக்கே போவாங்க. அது அங்கேருந்து செகண்ட் ஹாஃபில் தான் ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் கடல். ஆக்சுவலாக சி பேஸ் தானே. நம்ம நிறைய ஹாலிவுட் படத்தில் பார்த்துருப்போம். பட் இது இன்னும் கொஞ்சம் நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, அவ்வளோதான். பைரட்ஸ் ஆஃப் கரேபியன் லெவலுக்கு எதிர்பார்த்து வந்தீங்களா? பைரட்ஸ் ஆஃப் தி கரேபியன் லெவலுக்கெல்லாம் எதிர்பார்க்கல. பட்டு ஓகே, நம்ம இதை எப்படி எடுத்தால் நல்லா இருக்குமோ அந்தளவுக்கு. காமெடி எதனா இருக்கா? காமெடியெல்லாம் அந்தளவுக்கெல்லாம் இருக்காது. ஓகே. பிஜிஎம், மியூசிக் எப்படி? பிஜிஎம் சூப்பராக இருக்கும். பிஜிஎம் மியூசிக் நல்லா போட்டிருக்காங்க. மியூசிக் எப்போ ஜிவிஎம் தான். அவர் எப்பவும் போல தான் போட்டிருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் யார் நல்லா பண்ணியிருக்காங்க?
பர்ஃபார்மன்ஸ் வைஸ்னாலாம் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பிரகாஷ் நல்லா தான் பண்ணியிருக்காரு. எந்த ஆடியன்ஸ்க்கு செட் ஆகும் அந்த படம்? இல்லை அப்படி நார்மல் மூவிஸ் பார்க்குறவங்க அவ்வளோதான். இந்த மாதிரி புதுசாக ஜானர் தேடி பார்ப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் செட் ஆகும். ஓகே தான்டா, பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எதிர்பார்த்தேன், பட் ஓகே. விஎஃப்எக்ஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? ட்ரை பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா புதுசாக அரைச்சமாகவே அரைக்காமல் ஏதோ ஒரு திடீர்னு ஒரு பெய்யை கொண்டு வந்து திடீர்னு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் நல்லா இருக்குது. ஹாரர் ஃபேண்டசி அப்படின்னா ஹாரர் ஃபேண்டசி ஹாரர் இருந்துச்சா படத்தில்? இருக்கு லாஸ்ட்டாக பாருங்கள், நல்லாவே இருக்கும். செகண்ட் ஹாஃப் நல்லாவே இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் வச்சு ஜட்ஜ் பண்ணி போகாதீங்க, செகண்ட் ஹாஃப் வெயிட் பண்ணுங்கள். என்னென்ன விஷயம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிடலாம்? ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக அந்த மாதிரி இருந்துச்சு, ஸ்ட்ரைட்டாகவே கதைக்குள்ளே போயிருக்கலாமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி வேறு ஒன்று என்னென்ன விஷயம் பிடிச்சிருந்துச்சு படத்தில்? சிஜி ஒர்க் நிறையா பண்ணியிருந்தாங்க. அந்த பேய் கூட சண்டை போடுறது விஷயங்கள், நிறைய டைம் லேப்ஸ் சீன்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு, அதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, பேச்சுலருக்கு அப்புறம் வந்து திவ்ய பாரதி கூட வந்து ஜிவி கூட பண்ணுறாங்க, அந்த காம்போ எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. சாரி சாரிடா, ரெக்கார்ட் பண்ணாதான் சாவு வச்சுருவாங்க. எடுத்துருவாங்க, கட் பண்ணுவாங்க. சாரி. அந்த காம்போ எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. இப்போ ஒரு கோஸ்ட்டை வச்சு ஒரு படம் எடுத்திருக்காங்க, அவங்க எப்படி அதை கொண்டு போயிருக்காங்கன்ற விஷயம் இருக்குது. கதையில் என்ன சொல்ல வராங்கன்னா, கோல்டு அது தங்கம் எல்லாமே வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது வாழ்க்கையில், அதோட மனுஷங்க தான் முக்கியம் அப்படின்ற விஷயத்தை கரெக்டாக புரிய வச்சு நல்லா பண்ணியிருக்கேன். ஓகே, ஜிவி திவ்ய பாரதி தாண்டி வேறு யார் நல்லா பண்ணியிருந்தாங்க? அருணாச்சலம் அந்த பையன் ஃப்ரெண்டு தான், சூப்பராக பண்ணியிருந்தான். அவனோட க்ரோத் செம க்ரோத்து. செகண்ட் படம் இது அந்த பையனுக்கு நல்லா ஃபுல் ட்ராவல் பண்ணியிருக்கேன், நல்லா இருக்குது. ஓகே, ஓவராலாக எந்த ஆடியன்ஸ்க்கு இந்த மூவி? பாய்ஸ்க்கு அடல்ட்ஸ்க்கு செட் ஆகும். நல்லா இருக்குது. சி ஃபேண்டசி மூவி தமிழில் சூப்பராக இருக்குது, தாராளமாக பார்க்கலாம் ப்ரோ. அதெல்லாம் ஒரு இது இல்லை ப்ரோ, படம் சூப்பராக இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்தேன், சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. நல்லா அதெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? அதெல்லாம் குறை சொல்கிற அளவுலாம் இல்லை ப்ரோ, எல்லாமே பக்காவாக இருக்குது, எதுவுமே பக்காவாக இருக்குது. என்ன மாதிரியான ஸ்டோரி இது? அது ஒரு எக்ஸாக்டாக அந்த பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் தமிழில் எப்படி எடுத்தால் அந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஆனால் வந்து அந்த லெவலுக்கு இல்லை, ஆனால் படம் தாராளமாக பார்க்கலாம். இதெல்லாம் ஓட வேண்டிய படம். கரேபியன் மூவி பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாக ஃபன்னாக இருக்கும், அந்த மாதிரி? அந்த மாதிரி இல்லை, இது வந்து ஒரு சீரியஸ், இதில் காமெடின்னு பெருசாக இல்லை. ஆனால் படம் வந்து சீட் ஹெச்டி உட்காந்து பார்க்குற மாதிரி, அடுத்து என்னென்ன சீன் வரும், அடுத்து என்ன ட்விஸ்ட் வரும்ன்ற மாதிரி இருந்துச்சு. சாங்கு மியூசிக் எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் ஜிவி ஆஸ் யூஷுவல், அவர் வேலையை கரெக்டாக பார்த்துட்டாரு. ஓகே, ஹாரர் மூவி பயமாக இருந்துச்சு படம் பார்க்கும்போது? பயமாக இருந்துச்சு தான் சொல்லலாம்.